ஹாய். ரீசெண்டா என்னோட வீடியோக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. கனடால சேல்ஸ் டாக்ஸ் வந்து சென்ட்ரல் டாக்ஸ், ஸ்டேட் டாக்ஸ் இது 2ம் செப்பரேட்டா போடுவாங்களா? இல்ல ஒண்ணா போடுவாங்களான்னு. ஸோ கனடால வந்து சென்ட்ரல் டாக்ஸ வந்து ஃபெடரல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ஊர்ல ஸ்டேட் டாக்ஸ் சொல்லுவோம்ல, அது வந்து இங்க ப்ரொவின்ஷியல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் எல்லா ப்ராவின்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஃபெடரல் டாக்ஸ், ப்ரொவின்ஷியல் டாக்ஸ் 2மே வந்து இருக்காது. ஒரு சில ப்ராவின்ஸ்லலாம் வந்து ப்ரொவின்ஷியல் டாக்ஸே இருக்காது. வெறும் ஃபெடரல் டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஆல்பர்டாலலாம் வந்து பாத்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி. 5% தான் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு ப்ராவின்ஸ்க்கு ஏத்த மாரி மாறும். சில ப்ராவின்ஸ்லலாம் டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் ஆன்டேரியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரல் டாக்ஸ், ப்ரொவின்ஷியல் டாக்ஸ் 2மே வந்து கம்பைண்டா இருக்கும். ஸோ இந்தியால வந்து நம்ம சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்லாம் பார்ப்போம்ல பில்லுல. பட் அந்த மாதிரி வந்து கனடால ஆன்டேரியோல இருக்காது. ஆன்டேரியோல வந்து ஹெச்எஸ்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுலயே வந்து ஃபெடரல் டாக்ஸ், ப்ரொவின்ஷியல் டாக்ஸ் 2மே வந்து கம்பைண்டா தான் இருக்கும். அண்ட் ரெண்டும் சேர்ந்து 13% இங்க வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு பொருள் இங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு $100 வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க பில் பே பண்ணும்போது $100 பண்ண மாட்டீங்க. அதை விட ஜாஸ்தியா தான் பண்ணுவீங்க. ஏன்னா இங்க நீங்க கடையில பாக்குற எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இல்லாம தான் வச்சிருப்பாங்க. நம்ம செக் அவுட் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல தான் நமக்கு வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம அப்பதான் மொத்தமா சேர்த்து பே பண்ணுவோம். பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பேசிக் க்ரோசரிஸான தயிர், பால், முட்டை, மீட், பிரெட் இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸே கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் கனடா பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.